நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு ஒரு ரூபாயில் ரயில் பயணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கண்ணையா, ரவி, மணி இவங்க 3 பேரும் திங்களூர்னு ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் வருமானம் பத்தலைங்கிறதுனால வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்காங்க. அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க 3 பேரும். இருக்கிறதுலையே கண்ணையாவுக்கு தான் வயசு அதிகம். அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவிக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அவங்க ஒரு பெரிய வீட்டு முதலாளியோட கார் டிரைவராக வேலை பார்க்குறாங்க. மணிங்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி வயசு. கண்ணையாவுக்கு வயசு அதிகமாகிடுச்சுங்கிறதுனால அவங்களுக்கு வேலை சுலபமாக கிடச்சிருச்சு. ரவிக்கு கல்யாணமாகி மனைவி குழந்தைங்கன்னு குடும்பம் இருக்குதுங்கிறதுனாலயே சீக்கிரமாக வேலை கிடச்சிருச்சு. ஆனால் பாவம் மணிக்கு தான் வேலை கிடைக்கவே இல்லை. வயசுலேயும் கம்மி, படிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயம். குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. வேற வழியே இல்லை. மணி வேலைக்கு போனாதான் அவங்களோட குடும்பத்தை ஓட்டவே முடியும். எங்கெங்கேயோ வேலைக்கு தேடி தேடி பார்க்குறாங்க. எந்த இடத்துலையுமே மணிக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அப்பவும் மணி மனசை தளர விடாம அந்த ஊர் முழுக்க வேலை தேடி சுற்றி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சோர்வாயிட்டாங்களா, அமைதியாக போய் ரோட்டோரமாக ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டாங்க. கொளுத்துன வெயிலுக்கு நாக்குக்கு இதமாக எதையாவது குடிக்கலான்னு பார்த்தா கையில் காசு இல்லை. தோளில் போட்டிருந்த துண்டை வச்சு முகத்தை துடைக்க வேண்டியது மட்டும்தான் இருந்தது. வேர்த்திருந்த முகத்தை துடைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போதான் தூரத்தில் ஒரு ரயில் போகிற சத்தம் கேட்குது. ஊரே அமைதியாக இருக்கு. முகத்தை தொடச்சதுல சிலு சிலுன்னு காத்தடிக்குது. அப்போதான் மணியோட முகத்துல கொஞ்சம் பிரகாசமே தெரிஞ்சது. மணி சத்தம் கேட்குது. நம்மளோட முகத்துலையும் பிரகாச ஒளி தெரிகிற மாதிரி இருக்கே. மனசுல நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாம வேணும்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வேலை கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தா என்ன? எப்படியும் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க போறாங்க. அங்கேயே அவங்களுக்கான வேலைகளும் கிடைக்குதே. அப்போ நமக்கு கிடைக்காதா என்ன? போய் தான் பார்ப்போமே. இந்த ஊரையே சுத்திட்டு வந்துட்டோம். எங்கேயும் கிடைக்காத வேலை கண்டிப்பா நமக்கு அங்க கிடைக்காமலா போயிடும்? நமக்குன்னு இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்த உடனே அந்த சத்தம் தானே கேட்டுச்சு. அப்போ நம்மள அந்த வேலை இழுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கூட நாம தாமதப்படுத்தவே கூடாது. இப்பவே போகணும்ட்டு எழுந்துருச்சு. தன்னோட சட்டையில ஒட்டிட்டு இருந்த மண்ணை தட்டி விட்டுட்டு வேக வேகமா நடக்க தொடங்கிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. வந்த பாடே இல்லை. வேர்த்து ஊத்துது. எங்கேயாச்சும் மயங்கி விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு. இருந்தாலும் தன்னம்பிக்கை ஜாஸ்தி. மணினா மணி தான். வேக வேகமா நடந்து போய் ரயில்வே ஸ்டேஷனோட வாசல்ல போய் நின்னுட்டாங்க. ஷபாடியோ, நாம ஒரு வழியா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்டோம். உள்ள போகலான்ட்டு மெல்ல உள்ள வராங்க. வந்த உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர், தம்பி தம்பி இங்க ஒரு நிமிஷம் வர முடியுமா? உங்களை பார்த்தா ரொம்பவே களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. வெயிலுக்கு குளு குளுன்னு ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மணி, ஆஹா இல்லை இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் புதுசு. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் தேவைப்படுது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வேலைக்காக தான் வந்திருக்கிறேன். இந்த ஊர் முழுக்க சுற்றிட்டேன். ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. இங்கேயாச்சும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன். ஒரே ஒரு வேலை மட்டும் வாங்கி தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னப்பா தம்பி இப்படி கேட்குறியே? உன்னை பார்த்தா ரொம்ப கம்மி வயசு பையன் மாதிரி தெரியுது. ஏதோ படிக்கிற பையன் மாதிரிலாம் இருக்கிற. ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள வறுமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன்னை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய இளம் வயசு தான் எனக்கு ஞாபகமே வருது. என்ன பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கையே அப்படிதான். எப்பவும் கஷ்டப்படுறோன்றதுனால கஷ்டத்தையே படமாட்டோம். கண்டிப்பாக நம்மளோட நிலைமையும் மாறும். என்னப்பா படிக்கிற? முதல்ல உன்னோட நிலவரத்தை சொல்லு. உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது? உனக்கு வேலை வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு.
சரி உன்னை பற்றி சொல்லுப்பா, உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சார் என்னோட பேர் மணி. நான் 2வது வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கிறேன். இன்னும் 2 வருஷம் மட்டும் எப்படியாச்சும் படித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன் சார். அது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் என்னால் படிக்கவும் முடியும், என்னோட வீட்டு நிலவரத்தையும் நான் கவனிச்சிக்க முடியும். சொந்த ஊர் சிங்களூர், வேலை விஷயத்துக்காக சிட்டிக்கு வந்திருக்கிறோம். வயசான ஒரு ஐயா, அதுக்கப்புறம் உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க, நாங்கள் 3 பேரும் ஒரு அறை எடுத்து அங்கே தங்கி இருக்கிறோம். அவங்க 2 பேர்த்துக்குமே வேலை கிடச்சிருச்சு. எனக்கு எங்கே தேடியும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எப்படியும் எனக்கு வேலை கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் எங்கெங்கேயோ வேலைக்கு கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல கூட வேலை தரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயாச்சும் எனக்கு வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு நினச்சி தான் வந்தேன். ஆனால் நான் உள்ளே வந்ததுமே எத்தனையோ பேர் என்னை கடந்து போனாங்க வந்தாங்க. யாருமே என்னை ஒரு சட்டை கூட பண்ணவே இல்லை. இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிற நீங்கள், தம்பி இங்கே வாப்பா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியான்னு அக்கறையாக கேட்டீங்க. என்னோட விஷயங்களையும் நீங்கள் இவ்வளோ நேரமாக பொறுமையாக கேட்டுட்ருக்கிறீங்களே, அந்த கடவுளே என் கண் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி தான் சார் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க சார். எப்படியாச்சும் நான் 2 வருஷத்தை கண்ணை மூடி நல்லபடியாக படித்து முடிச்சிருவேன். வேலையெல்லாம் நான் சரியாக செய்வேன் சார் அப்படிங்கிறாங்க. ஆ சரிப்பா தம்பி, நீ இவ்வளோ விஷயத்த சொல்லும் பொழுதே உன்னோட நிலவரம் என்னன்னு எனக்கு புரியாததா? நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பலாயிரம் கணக்கில் மக்கள் வராங்க போகிறாங்க, பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் 100%ல் 2% பேர் மக்கள் கூட மாசுபடுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் சுத்தமாக இல்லவே இல்லை. அப்படியே குப்பைகளை போடுறாங்க, அதுலேயும் ரயில்களை சேதப்படுத்திடுறாங்க. அதை எல்லாமே சரி செய்யணும். ரயில்வேல ரயில் போக்குவரத்து நடக்காமல் பிளாட்ஃபார்மில் நிற்கிற எல்லா நேரமுமே ட்ரெயினில் ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இருந்துமே வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது வேலை செய்வியாப்பா? அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வேலைன்னா நீ செய்வியா மணி அப்படின்ட்டு கேட்குறாங்க. செய்வேன் சார், செய்வேன். எனக்கு வேலை கிடைச்சாலே போதும். ஒழுக்கமான நல்ல தொழிலாக இருந்தாலே நான் கண்டிப்பாக வேலையை செய்வேன். செய்கிற வேலைக்கே நான் உண்மையாக இருப்பேன் சார். நான் செய்கிறேன் சார் இந்த வேலையை அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நான் 2 பேரை வரவழைக்கிறேன். அவங்க கூட இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நீ வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் யூனிஃபார்மையும் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில்வேல வேலை பார்க்குற 2 பேரை கூப்பிட்டுட்டு, தம்பி நீ இவங்க கூட இனிமேல் வேலை பாரு அப்படின்ட்டு அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. தம்பிங்களா, இந்த தம்பியும் இனிமேலேருந்து உங்கள் கூட தான் வேலை பார்க்க போகிறாங்க. வேலைக்கு புதுசு, அதனால் வேலை அப்படி இப்படின்னு தான் இருக்கும். வேலையை நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு அவங்களும் மணியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போது தான் மணிக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைச்சிது. எப்படியோ நம்ம வேலையில் சேர்ந்துட்டோம். இந்த வேலையில் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக நம்மளோட படிப்பை நல்லபடியாக முடிச்சிடணுன்ட்டு வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை சுத்தம் செய்கிற வேலை, அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் லக்கேஜ் தூக்க சொல்கிறவங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ரயிலில் ஏதாவது சேதமாகியிருந்தா அதை எல்லாத்தையும் பழுது பார்க்குறதுக்கு உதவிக்கு கூப்பிடுவாங்க. அந்த வேலைகள் இந்த வேலைகள்னு எந்த வேலையவும் விடாமல் ஒவ்வொரு வேலையவும் பார்த்து மரியாதையோடு செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி தான் அன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் மணிக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த சாரை பார்க்குறதுக்காக மேலிடத்துலேருந்து ஒரு சார் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் இந்த சார் யாருன்னா ரயில் போக்குவரத்துலேயே தலைவர். இவங்க சொல்கிறபடி தான் எதுனாலுமே நடக்கும். அவங்க வந்த உடனே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சாருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. திடுதிப்புன்னு சார் வந்திருக்கிறாங்களே, என்னமோ ஏதோ, என்ன வேலைகளெல்லாம் நல்லா தானே நடக்குது, ஹெட் ஆஃபீஸர் திடீர்னு வந்துட்டாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போதான் அந்த ஹெட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, ரயிலில் பயணிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால ரயிலில் பயணிக்கிற மக்கள் தொகையோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே தானே போகுது. அப்படி இருக்கும் பொழுது ரயில் நிலையங்களில் ரயில்கள் குறைவாக தான் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் ரயில்கள் நமக்கு தேவைப்படுது. அதுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்யணும். அந்த விஷயமா தான் நான் பேச வந்திருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ரயில்வேல வேலை பார்க்குற சாரும், புரிஞ்சுது சார். நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கான எல்லா கருத்துக்களையுமே நீங்கள் மின்னஞ்சலில் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. வேலைகள் உடனடியாகவே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட் ஆஃபீஸரும், சரி சரி தியாகு, நான் இப்போ புறப்படுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற இந்த சாருக்கும் மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, இப்போ இருக்கிற ட்ரெயின் மாதிரியே இல்லாமல் புதுவிதமான ட்ரெயினாகவும் புதுவிதமான கட்டமைப்பில் உள்ள ட்ரெயினாகவும் பாதுகாப்பாகவும் வேகமாக போகக்கூடியதாகவும் ட்ரெயின்குள்ளேயே சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும் ரொம்ப சுத்தமாகவும் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இதையெல்லாம் படித்து பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதிகாரிக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்னது இது, இவ்வளோ விஷயங்களை புதுசாக மாற்றிருக்கிறாங்க, எப்படி திடுதுப்புன்னு எல்லாத்தையும் மாற்ற முடியும்? அதுவும் சார் அனுப்பியிருக்கிற மெயில் டேட்டுக்குள்ளே முடிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி சார்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும். சார்கிட்ட பேசலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சாரு ஃபோன் எடுக்கவே இல்லை. என்னடா இது, சாரும் ஃபோன் எடுக்கலை, வேலைகளும் சீக்கிரமாக முடியணும், என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அப்போது அந்த சமயம்னு பார்த்து தான் மணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வராங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. வாப்பா, என்ன விஷயம், வேலையெல்லாம் முடிஞ்சுதா? போக போக வேலையெல்லாம் பழகிடும் அப்படிங்கிறாங்க. பழகிட்டே வருது சார், எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டு வரேன். உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு தான் சார் வந்தேன். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. காலையில் இருந்த தெளிவு உங்ககிட்ட இப்போ இல்லையே. ஏதாவது பிரச்சனையா சார்? நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால் கேட்காம இருக்க முடியல. உங்களால் தான் நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம் சார். விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சாரு, அப்படியெல்லாம் இல்லை தம்பி, எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது. யார்கிட்ட பேசுனா சரியாக இருக்கும்னு தெரியல. ஆனால் உன்கிட்ட பேசுனா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, மற்ற கதையெல்லாம் பேசி வீணடிக்க வேண்டாம் நேரத்தை. நான் நேராக விஷயத்துக்கு வரேன்ட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னையும் இந்த மணிக்கு அதிர்ச்சி தாங்க முடியலை. சார், இதுக்கு போயா சார் நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறீங்க? வருத்தத்தை முதல்ல தூக்கி எறிங்க சார். நான் இருக்கிறேன்ல, அப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன். காலையிலேயே நான் என்ன சார் உங்ககிட்ட சொன்னேன்? நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னேன்ல, செகண்ட் இயர் படிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் படிப்பை முடிக்கிறதுக்கும் இன்னும் 2 வருஷம் இருக்கும்னு சொன்னேன். எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல சார்? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண விஷயம். சின்ன வயசுலேயே நான் கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்களையும் வச்சு, குறிப்பாக மோட்டார் இது மாதிரி பொருளெல்லாம் கிடைச்சதுன்னா வாகனங்கள் எல்லாம் இயங்குற மாதிரியான அமைப்புலேயே நான் செய்வேன் சார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆர்வம் அதிகமானுச்சு. அதனால தான் நான் இன்ஜினியரிங்கே எடுத்து படிச்சுட்ருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள் சார், உங்களோட ஹெட் ஆஃபீஸர் என்ன மாதிரியான அமைப்பில் ட்ரெயினை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு. நான் உங்களுக்கு இன்னைக்கு இரவு முடிஞ்சு காலையில் விடியறதுக்குள்ளேயும் உங்களுக்கான ரயிலை நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. எனக்கே ஒன்றும் புரியாத நேரத்தில் நீ இவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கிற. சரிப்பா மணி, நான் உன்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். நீ மாடலை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஹெட் ஆஃபீஸருக்கு அனுப்பி விடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது சரின்ட்டாங்கன்னா அது மாதிரியே நாம் ரயில் செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மணியும், சரிங்க சார், நான் இப்போவே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு சின்னதாக எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ரொம்பவே பாதுகாப்பான அழகான ரயிலை செய்ய தொடங்கிட்டாங்க. அந்த ட்ரெயினை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் காலையில் 6 மணி ஆயிடுச்சு. அந்த ட்ரெயினை வேலை செய்யதானும் இயக்கி பார்க்குறாங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அவங்களோட சார்கிட்ட போய் காமிக்கிறாங்க.
சார் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் கேட்ட மாதிரியான அமைப்பில் ரயில் ரெடி, இந்தாங்க பாருங்க சார் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. பார்த்தோனையும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குற அந்த சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. என்ன தம்பி, என்னால் நம்பவே முடியல, இவ்வளவு அழகான ட்ரெயினை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது, இது மாதிரியெல்லாம் உருவாக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இது வரைக்கும் வந்தது கூட இல்லை. எங்களோட சாரு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற விஷயமே என்னோட மண்டைக்குள்ளே போணுச்சு. ஆனால் நீ சொல்லும் பொழுது கூட நான் நம்பலை. நீ இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்க பத்தியா, உன்னை நான் எவ்வளோ பெரிய மனசில் பெருமையாக பேசணும் தெரியுமா. நீ ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்கிறப்பா வேலையை. நான் எங்களோட சார்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி மணி, நீ இப்போ கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு. இரவெல்லாம் நீ தூங்கவே இல்லை, உனக்கு கண்டிப்பாக உறக்கம் தேவைப்படும். போய் தூங்கு. சார்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மணியும் நல்லா ஓய்வெடுக்கிறாங்க. நிம்மதியான உறக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பகலில் உறங்குனதே கிடையாது. இன்னைக்கு அதிசயமாக நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குற அந்த சாரு அவங்களோட ஹெட் ஆஃபீஸருக்கு சொல்லிட்டாங்க. விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோனையும் சாரு நான் நேர்லேயே வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அதே மாதிரி சாயங்காலமே அவங்களோட ஹெட் ஆஃபீஸர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்திருக்கிறாங்க. அந்த மாடலை கொண்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நாம் காமிச்சா அது சரியாக இருக்காது, மணியை விட்டு காமிக்கணும். அவனோட உழைப்பில் வந்தது தானே இந்த ட்ரெயின், அவங்கள வரவழைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க சாருக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹெட் ஆஃபீஸரும் அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இதுதான் சரியான நேரம், சார் வர்றதுக்குள்ளேயும் மணியை வரவழைக்கலாம் அப்படின்ட்டு மணியை வரவழைக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மணியும் வெளியில் ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியிலேயே நிற்கிறாங்க. ஹெட் ஆஃபீஸர் 2 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னவங்க 3/4 மணி நேரமாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ மீட்டிங் விஷயமா பேசுகிறாங்க போல இருக்கு. சார் இன்னும் வரவே இல்லையே, எப்படியும் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடனே புறப்பட்டுருவாங்க. இந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காதே. சரி சரி, இப்போவே நாம் மணியை கூட்டிகிட்டு சார்கிட்ட போகலான்ட்டு மணி செஞ்சு வச்ச ட்ரெயினை மணி கையில் கொடுத்துட்டு வா மணி போகலாம் அப்படின்ட்டு அந்த சார் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மணி காமிப்பா அப்படின்ட்டு மணியை சொல்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் காமிங்க, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க மணி. இல்லை மணி, நான் சொல்கிறது கேளு, நீ தானே செஞ்ச, உன்னோட உழைப்பில் செஞ்சது, நீ தான் காமிக்கணும். அந்த ட்ரெயினை எடுத்து சார்கிட்ட காமி அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மணியும் அந்த சின்னதாக செஞ்ச சூப்பரான ட்ரெயினை எடுத்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரியான அமைப்பில் ட்ரெயின் ரெடி ஆகிடுச்சு, இதை இயக்கி பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸரும் கொண்டாப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரெயினை வாங்கி பார்க்குறாங்க. இயக்கியும் பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகான அமைப்பில் இருக்குது ட்ரெயினை பார்க்குறதுக்கே. அதுவும் இயக்கும் பொழுது எவ்வளோ சூப்பராக போகுது, வேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வசதிகளும் இருக்குது. நான் நினச்சி பார்க்க முடியாத வசதிகள் கூட இந்த ட்ரெயினில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். மக்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரியான ட்ரெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸர் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குற அந்த சார்கிட்ட, இதுவே ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரியான அமைப்பில் முதல்ல ஒரு ட்ரெயினை உருவாக்குவோம், அதுக்கான ஏற்பாடுகளை இன்றைக்கே தொடங்குங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார், ஓகே அப்படிங்கிறாங்க அந்த சாரும். அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸர் கேட்குறாங்க, தம்பி உங்களோட பேர் என்ன, உங்களோட விவரங்களை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மணியும் அவங்க பேரை சொல்லிட்டு அவங்கள பற்றின விவரங்களையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஹெட் ஆஃபீஸருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, உங்களோட நிலைமையே மாறப்போகுது, வாழ்க்கையே திருப்பி போட போகுது, நல்ல நிலைமைக்கு போக போகிறீங்க. நீங்கள் மேலும் மேலும் இது மாதிரி நிறையா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க மணி. அதுக்கப்புறம் அந்த ஹெட் ஆஃபீஸர் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குற தியாகு சார்கிட்டையும் மணிக்கிட்டையும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கால் தரையில் நிற்க மாட்டேங்குது.
சார் பார்த்தீங்களா சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நாள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு சார். எல்லாமே உங்களால் தான். நீங்கள் எனக்கு இங்கே வேலை போட்டு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு இவ்வளோ சீக்கிரத்திலேயே நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகு சார் அப்படின்ட்டு மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாவே பெரிய ட்ரெயினை உருவாக்குறதுக்கான வேலைகள் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு. ஒரு 2 மாசத்துல அந்த பெரிய ட்ரெயினையே உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. குட்டியா பார்த்த ட்ரெயின் இப்போ அவ்வளோ பெருசா இருக்கு. ரொம்பவே பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கே பக்காவா இருக்கு. வண்டியை இயக்கி பார்க்கலான்ட்டு ரயிலை இயக்கியும் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹெட் ஆஃபீஸர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திறப்பு விழாவன்னைக்கு ரயிலை திறந்து வச்சு மணிக்கு அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய பதவியில் வேலையும் கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ட்ரெயினில் பயணிக்கிறாங்க. எல்லா வகையான வசதிகளும் இருக்குதுங்கிறதுனால இந்த ட்ரெயினில் போகிறதுக்கான மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஆனால் எல்லாராலையும் அந்த ஒரு ட்ரெயினில் பயணிக்கவே முடியல. இந்த விஷயம் அந்த ஹெட் ஆஃபீஸர் காதில் போய் விழுது. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் நிறைய ட்ரெயினை இதே மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் அதே மாதிரியான அமைப்பில் 5 ட்ரெயினை உருவாக்கிட்டாங்க. அதுவும் வெறும் ₹1 ரயில் பயணம். ஏழை மக்கள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. வெறும் ₹1 மட்டும் இருந்தாலே சொகுசான ரயில் பயணத்தில் பயணிக்கலாங்கிறதுனால மக்கள் எல்லாம் ஆசையாக அந்த ட்ரெயினில் பயணிக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹெட் ஆஃபீஸரே ஒரு நாள் அந்த ட்ரெயினில் பயணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையான நிகழ்வு இன்னுமே சந்தோஷத்தை தருது. இதுக்கப்புறம் நாம் இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. மணியை பற்றின விஷயம் இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்ட்டு அதே ரயில்வே ஸ்டேஷனில் மணி கூட அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அது எல்லா செய்திகள்லையும் வருது. அந்த மிகப்பெரிய விஷயம் மணிக்கும் மணியோட குடும்பத்தினருக்கும் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. தியாகு சாரால தான் நான் இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அது கண்டிப்பாக இந்த உலகத்துக்கே தெரியணும்ன்ட்டு அந்த பேட்டியிலேயே தியாகு சாரை பற்றி மணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு தான் தியாகு சாரோட கடைசி பணி நாள். பணியை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தன்னோட பேர் இந்த உலகம் முழுக்க தெரிய வந்திருக்கு. இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு புகழும் பெருமையும் கிடைக்காத எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு பெரும் விதத்தில் ஆனந்த கண்ணீரில் சந்தோஷம் அடைகிறாங்க. மணியோட பதவி இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போயிடுச்சு. இப்போது ரொம்ப பெரிய நல்ல நிலமையில இருக்கிறாங்க. மணிக்கு தியாகு சார் ஆதரவு கொடுத்த மாதிரியே வேலைன்னு வர்றவங்க யாருக்குமே வேலை இல்லைன்னு சொல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வேலை போட்டு தராங்க இந்த மணி. அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே உதவியும் செஞ்சிட்ருக்குறாங்க. யாருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பார்த்து சந்தோஷம் அடைங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். அதனால் நல்ல விஷயங்களை விதைச்சோன்னா கண்டிப்பாக பல மடங்கான நல்ல விஷயங்கள் நமக்கு அறுவடையில் கிடைக்கும். நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கான வாய்ப்பு தட்டி தட்டி போயிட்டே இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது. சோர்ந்து போகாமல் நம்மளோட தன்னம்பிக்கையில் போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மளோட தனிப்பாதை மிகப்பெரிய வெளிச்சத்தை தரும். ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ பெரிய வெற்றிக்காகத்தான் நமக்கான சின்ன சின்ன படிக்கட்டுகளும் நம்மளை கீழே கீழே தள்ளி விட்டுச்சுன்னு அர்த்தம். விழுறுமேன்னு நினைக்காம நாம் எழுறதுக்கு நமக்கான கால்கள் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுந்திரிச்சோன்னா நம்மளோட வழியே தனி வழி, உச்சமே பெரும் உச்சம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.